துபாயில ஆடம்பரமான 5 நட்சத்திர விடுதியில 50-60% விலக்கழிவுல தங்கி அந்த அனுபவத்தை பெறணும்னு சொன்னா நான் சொல்ற இந்த மாசங்கள்ல நீங்க துபாய்க்கு போங்க. ஐரோப்பாவில இருந்தோ இல்ல கனடாவில இருந்தோ இந்த கோடைகால விடுமுறைக்கு, அதாவது ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ல நீங்க இலங்கைக்கு போறீங்களா? அப்படியேண்டா போக முன்னம் 2-3 நாளைக்கு துபாயில நிக்கலாம், இல்லையா வரும்போது 2-3 நாளைக்கு துபாயில நிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி டிக்கெட்டை முன்பதிவு செய்தீங்கன்னா நீங்கள் பாக்குற இந்த 5 நட்சத்திர விடுதி அறை சாதாரண நேரங்கள்ல $250-300 வரை போகும். ஆனா நான் சொன்ன மாசங்கள்ல நீங்க $100 எடுக்கலாம் ஒரு இரவுக்கு. காரணம், இந்த 3 மாசங்களும் துபாயில வெயில் சுட்டரிக்கும். 40-45 பாகையில இருக்கும். ஐரோப்பிய சுற்றுலா பயணிகள் யாருமே இந்த நேரத்துல துபாய்க்கு வர மாட்டார்கள். அப்ப என்ன நீ அந்த நேரம் எங்களை துபாய்க்கு போக சொல்லி கேட்கிறேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த 5 நட்சத்திர விடுதியில் உள்ள ஃபெசிலிட்டியை நீங்க குறைஞ்ச விலையில அனுபவிக்கணும்னு சொல்லி சொன்னா நீங்க அந்த மாசத்துல தான் போகணும். காலையில 9 மணில இருந்து பின்னேரம் 5 மணி மட்டும் ஸ்விம்மிங் பூல்ல படுத்திருந்துட்டு பின்னேரம் ஒழும்பி நீங்க துபாயை சுத்தி பார்க்க போகலாம். குறைஞ்ச விலையில 5 நட்சத்திர விடுதியில அந்த மாதிரியான ஒரு அனுபவம் கிடைக்கும் துபாயில. அது நீங்க பிள்ளைகளோட போனீங்கன்னு சொல்லி சொன்னா அவர்கள் இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணுவார்கள்.